ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தலாம். ஸ்ட்ரெயிட் கட் பிரின்சஸ் கட்டோட ஸ்டிச்சிங் வீடியோ ஓகேங்களா. ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீட்டாக அயன் பண்ணியும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸ்லீவ் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் மெயின் பீஸுக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு கட் பண்ணி எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வைக்கும்போது நம்ம ஸ்லீவோட சுற்றளவை தைக்க போகிறோம். ஸ்லீவ் சுற்றளவு ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறோம் ஓகேங்களா. இப்போ நான் தைக்கிற மாதிரியே நீங்களும் தைச்சிக்கோங்க ஓகேங்களா. ஸோ மெயின் பீஸ் இதுதான். இதுக்கு மேலே நான் லைனிங் வச்சிட்றேன். ஓகே, லைனிங்கு இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே 1/2 இன்ச்சுக்கு ஓகேங்களா. நீங்கள் தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுருந்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு தைங்க, இல்லையா 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு தைச்சிக்கணும். ஓகே, தைக்கும்போது 2 ஸ்லீவுமே ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு தைக்கணும் ஓகேவா. எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, திருப்பிட்டு ஓகேவா. இப்போ இந்த இடத்துல நம்ம பதிவு தையல் போடுவோம் கரெக்டுங்களா. இப்போ பதிவு தையல் போடுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் தையல் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எட்ஜஸில் லைனிங்கும் இல்லாமல் மெயின் பீஸ் இல்லாமல் இடையில இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திருப்பிடுங்க. திருப்பிட்டு இப்போ பதிவு தையல் போடுங்க ஓகேவா. இந்த மாதிரி போடும்போது ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ரெண்டாவது, இந்த நம்ம லைனிங்லாம் வாஷ் பண்ணுவோம்ல, வாஷ் பண்ண சில சமயம் ஸ்லீவில் வந்து லைனிங் மட்டும் கீழே தெரியும், அந்த மாதிரிலாம் தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி தைக்கிறோம். ஓகே, திருப்பிட்டு லைனிங் முடிகிற இடத்துல எல்லாத்துலேயுமே டிப்பில் ஓகேங்களா, எட்ஜஸில் மட்டும் தையல் போடணும் எக்ஸ்ட்ராவாக ஓகேவா. லைனிங்கோட எட்ஜில் ஓகே, ஃபுல்லாகவே எட்ஜஸில் தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 ஸ்லீவுமே நம்ம ரெடி பண்ணோம். ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் குடஞ்சும் வெட்டிட்டோம். ஸோ அதனால் எட்ஜில் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி ஓகேவா. இதே மாதிரி அடுத்த ஸ்லீவும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். சென்டர் தெரியறதுக்காக நாச்சஸ் போட்டிருக்கேன். இப்போ 2வது ஸ்லீவு சேம் மெத்தடே தான், நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தைச்சிக்கோங்க ஓகேவா. ஸ்லீவு தைச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் நீட்டாக அயன் பண்ணணும். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம போடும்போது அயனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அயன் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த ஃபேப்ரிக் நீட்டாக நமக்கு ஃபினிஷிங் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ திருப்பிட்டு எட்ஜஸில் தையல் போட்டுக்கோங்க. எட்ஜில் தான் தையல் போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி திருப்பிட்டு லைனிங்கோட முடிகிற இடத்துல தையல் போட்டுக்கோங்க. ஓகே, 2 ஸ்லீவுமே ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த லைனிங் முடிகிற இடம் வரைக்குமே கரெக்டாக வெட்டிக்கோங்க. அடுத்தது பேக் பீஸ் ரெடி பண்ணுறது பார்த்துடலாம் ஓகேங்களா. பேக் பீஸ் பொறுத்த வரைக்கும் பேக்கு லைனிங் 2 பீஸுமே எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை நான் இப்போ வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக. ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஃபேப்ரிக் பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பின் பண்ணிவிட்டு தைச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த எட்ஜஸில் நான் 1/2 இன்ச்சு அடிச்சுக்கோங்க. நீங்கள் 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு அடிக்கணும். 1.25 இன்ச்சு விட்டிங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு தைச்சிங்கன்னா போதும் ஓகேங்களா. அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி லைனிங் முடிகிற வரைக்கும் தான் நமக்கு மெயின் பீஸ் வேணும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஏதாவது பீஸஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கழுத்தையும் அடிச்சுக்கலாம். பேக் பீஸ் ஒன்ஸ் அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு தைக்கணும் ஓகேங்களா. ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். தைச்சிட்டு லைனிங்கை ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நாச்சஸ் போடணும். ட்ரிம்மர் வச்சு போடுங்க ஓகேங்களா. அவ்வளோதான். இனி கரெக்டாக திருப்பிக்கணும் ஓகேங்களா. இப்போ நான் உள்ளே வச்சு திருப்புறேன் பாருங்கள். இந்த மாதிரி திருப்பிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதை வந்து அயன் பண்ணுங்கள். அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பதிவு தையல் போடுங்க ஓகேங்களா.
ஃபுல்லாகவே தைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதேமாரி கீழேயும் ஓகேங்களா, ஃபுல் லென்த் இந்த இடத்துலையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல பதிவு தையல் போட்டுருங்க. எட்ஜில் தையல் போடணும். தையல் போட்டதுக்கப்புறமேலு 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிடணும். ஓகேங்களா. பொறுமையாக ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல எட்ஜில் தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக எட்ஜஸில் பர்ஃபெக்டாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இதையும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாதிரி இன்னொரு சைடும் எட்ஜில் தையல் போட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கலாம். கரெக்டாக எவ்வளோக்கு தைக்கிறது எக்ஸ்ட்ரா விட்டுருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் மடித்து அடிச்சிடணும். ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு தனியாக விட்டுருக்கேன், ஸோ அதனால் தேவையில்லை. அடுத்தது பேக் பீஸு டாட் பிடிக்கணும். ஓகேங்களா. இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு நான் இப்போ மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சென்டருக்கு அந்த பக்கம் 1.5 இன்ச் இருக்கணும். பேலன்ஸு சென்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து 3.25 இன்ச்சுக்கு ஹைட்டு. ஓகேங்களா. 1/4 இன்ச்சுக்கு தைச்சிக்கோங்க. இப்போது சென்டர்லேருந்து தள்ளி 1.5 இன்ச் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ தைக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. டாட் பிடிச்சிட்டு அயன் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கிராஸ் டாட் பிடிக்கிற இடம் இது இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, அதை வந்து மெயின் பீஸில் கரெக்டான மெஷரிங்கில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். எதனாலனா நம்ம வந்து இதை வந்து இன்வெசிபிளாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. என்னென்னா உள்ளே வந்து தைச்சது தெரியாமல் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை தைக்கணும். ஓகேங்களா. ஸோ அதனால் கரெக்டான லைனிங்கோட மெயின் பீஸ் அளவுக்கு கரெக்டாக ஈவனாக லைனிங் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கே மெயின் பீஸையும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் அந்த மாதிரி எதுவுமே விட வேண்டாம். கரெக்டாக வச்சுங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் துணி ஏதாவது சுருங்கிச்சு அப்படின்னா அப் அண்ட் டவுன் வரும் லைட்டாக. ஓகேங்களா. இப்போ இந்த ஃபேப்ரிக் நான் அப்படி சும்மா இந்த இடம் மட்டும் வெட்டிக்கிறேன். கழுத்தில் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, பரவாயில்ல. நம்ம வந்து தைக்கும்போது அதை பார்த்து எக்ஸஸ் இருக்கிற பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. லைனிங்கை தனித்தனியாக பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு இதை கிராஸாக கட் பண்ண பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட் பிரின்சஸ் கட்டோட பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அட்டாச் பண்ணணும். ஷோல்டர் வந்து இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் ஈஸி, ஸ்ட்ரெயிட்டாக அட்டாச் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த வளைவு வரும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இழுக்காமல், ஓகேவா, பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. ஓகேங்களா. இழுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல சுருக்கம் விழுந்துடும். ஓகேங்களா. அதேமாரி தைக்கும்போது அந்த பயாஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரின்சஸ் கட் ஷேப் வரைஞ்சோம்னா அது வந்து மேலே வைக்காதீங்க, கீழே வச்சுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி மெயின் பீஸையும் ரெடி பண்ணணும், இன்னொரு லைனிங்கையும் ரெடி பண்ணணும். இப்போ எப்பயுமே இந்த பயாஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரின்சஸ் கட் ஷேப்பு, இதை வந்து கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பீஸை மேலே வச்சு தைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இழுக்காமல் தைக்கலாம், அப் அண்ட் டவுன் வராமையும் இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா மேலே இருக்கிற பீஸ் நம்மளால் இழுக்க முடியாது, ஏன்னா ஸ்ட்ரெயிட் பீஸ். அதே நீங்கள் அந்த கிராஸாக இருக்கிற பீஸை மேலே போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பத்தலை தெரியாமல் இழுத்துட்டிங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் வந்துடும். அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா. இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் அயன் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த வளைவு வர இடத்துலலாம் குட்டி குட்டியாக நாச்சஸ் போடணும். கரெக்டாக ஷேப்புக்கு அயன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்போ தான் நமக்கு கரெக்டான ஷேப் கொடுக்கும். அதே மாதிரி இந்த பீஸில் வந்து இந்த பீஸு ஓகேவா, மெயின் பீஸையும் அதேமாரி லைனிங்கில் வந்து கழுத்தை மட்டும் அடித்து திருப்பினா போதும். ஓகேவா. அப்போ உள்ளே வந்து ஸ்டிச்சஸ் தெரியாது, அதுக்காக நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா. குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டு இதையும் அயன் பண்ணணும். ஓகேவா.
இது ரெடி பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே லைனிங் நான் வைக்க போகிறேன். இப்போ லைனிங் வந்து நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? வச்சுட்டு கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்து அதை ஃபேப்ரிக் பின் வச்சு பின் கூட பண்ணிக்கோங்க. ஓகேவா? கழுத்தோட பகுதியில் கழுத்தை மட்டும் அடித்து திருப்ப போகிறோம். ஓகேங்களா? 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணி அப்படியே அந்த வீயை வந்து அடிச்சுக்கோங்க. ஓகேவா? பீசஸ் நவராமல் இருக்கிறதுக்கு ஃபேப்ரிக் பின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லையா ஒன்ஸ் நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. குட்டியாக நாச்சஸ் பின்னு ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பணும். திருப்பிட்டு இந்த இடத்துல நம்ம தையல் போடணும். ஓகேங்களா? இப்போ தையல் போடுறதுக்கு முன்னாடி ஓகேவா, இந்த இடத்துல கரெக்டாக நாச் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக எடுத்து விட்டுட்டு தையல் போடணும். இப்போ நான் தையல் போடுறது பாருங்களேன், லைனிங்கை மெயின் பீஸையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தையல் போடணும். ஓகேவா? ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இனி இதை திருப்பிட்டு பதிவு தையல் போடணும். பதிவு தையல் போடுறதுக்கு முன்னாடி இதை அயர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல கரெக்டாக வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். உள்ளே இருக்கிற இந்த பீஸும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நடுவில் சென்டர் ஷோல்டர் அட்டாச் பண்ணுறோம் இல்லைங்க, பிரின்சஸ் கட்டு, அந்த இடத்த நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இதோட எட்ஜஸ் ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்டர் வந்து பிரின்சஸ் கட் வரதுனால கொஞ்சம் ஷேப் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? கழுத்தோட பகுதியும் தைச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடெல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த கழுத்து பகுதி மட்டும் இருக்கும். ஏன்னா கழுத்து பகுதியில் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணலை. ஓகேங்களா? அதனால் இப்போ கீழே வந்து 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிருவோம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக பேக் பீஸ் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது பேக் பீஸு எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் தான் இந்த பீஸ் இது வந்து 2 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். கீழே 1/4 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு தைச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி 2 பீஸ்லேயும் நம்ம ரெடி பண்ணணும். இந்த இடத்துல மட்டும் 2 நாச் போட்டுக்கோங்க, ஏன்னா அது லைட்டாக பெண்ட் இருந்துச்சு அதனால். தையல் போட்டுக்கோங்க. திருப்பிட்டு இதை மடித்து தையல் போடணும். கப்பு முடிகிற இடத்துல கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பீஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இனி ஹூக்கு பீஸ் வச்சிடலாம். கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு மேலேயும் அதே மாதிரி கரெக்டாக மடிச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க 1/4 இன்ச்சுக்கு. திருப்பிட்டு இதோட எட்ஜு கரெக்டாக அந்த லைனிங்கும் இல்லாமல் மெயின் பீஸும் இல்லாமல் கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல தைச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? திருப்பிக்கோங்க. நம்ம அடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஹூக் வைக்க போகிறோம். ஓகேவா? இந்த இடத்துல கரெக்டாக ஃபேப்ரிக் எதுவும் நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது. கரெக்டாக ஈவனாக பண்ணிவிட்டு டேக் அடித்து எட்ஜில் தையல் போட்டுக்கோங்க. ஓகே, ஃபினிஷ் பண்ணிடுச்சு ஒரு சைடு. இனி அதர் சைடு இன்னொரு சைடு இருந்துச்சுல, இன்னொரு சைடையும் நம்ம அதே மாதிரி தைக்கணும். ஓகேங்களா? சேம் மெத்தடே தான், பொறுமையாக தைக்கணும். ரெண்டாவது ஃபேப்ரிக்கில் எந்த ஒரு சுருக்கமும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது மட்டும் நோட் பண்ணி கரெக்டாக தைச்சிங்கனாவே போதும். இந்த இடத்துலலாம் தைக்கும்போது இழுக்கக்கூடாது ஃபேப்ரிக்கை. பிரின்சஸ் கட்டு கிராஸாக இருக்கிற ஒரு பீஸில் கொண்டு போய் ஒரு நேர் பீஸ் அட்டாச் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எந்த பீஸுமே நம்ம இழுக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட் பீஸ் எப்பவுமே இழுக்க முடியாது. ஆனால் அந்த கிராஸாக இருக்கிற பீஸு இழுத்தோம்னா கொஞ்சம் லென்த் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இழுக்காமல் தைக்கணும். ஓகே, அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு சேம் மெத்தட் இதில் வந்து வி பீஸ் வைக்க போகிறோம். ஓகேங்களா? கழுத்து பொறுமையாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டியாக நாச்சஸ் போடணும். எல்லாத்தையுமே ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த இடத்துல வரும்போது நிறுத்தி தைச்சிட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ஸ்டிச்சஸ் பண்ணதும் மெயின் பீஸும் லைனிங்கும் ஸ்டிச்சஸ் பண்ணதும் ஒரே லைனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பதிவு தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சில சமயம் நவுந்து போயிடும். ஓகேவா? அந்த டைமில் நீங்கள் ஒரு ஃபேப்ரிக் பின்னை வச்சு பின் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி பதிவு தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது கீழே வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணோம்ல 2 இன்ச்சுக்கு, அதை நம்ம கட் பண்ணதை இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. திருப்பிட்டு இந்த இடத்துல தையல் போட்டு மறுபடியும் மடித்து தைச்சிடணும். ஓகேங்களா? இதில் வி பீஸ் தான் வைக்க போகிறோம். ஓகேங்களா? எனக்கு வி பீஸ் வேண்டாம், ஐ தனியாக நான் கட்டிக்கிறனாலும் நீங்கள் கட்டிக்கலாம். ஓகேங்களா? பொறுமையாக தைக்கணும். ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த இடத்துல தையல் போட்டுக்கோங்க. நம்ம நார்மல் 3 டாட் ப்ளவுஸ்க்கு என்ன பண்ணுவோம்? விவியாக அடிப்போம் தெரியுங்களா? ஹூக்கு மாட்டுற இடம், அதை தான் நம்ம இதில் ரெடி பண்ணுறோம். சேம் மெத்தடு தான், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 வி அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னாலும் 4 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அஞ்சு இது தைச்சதுக்கப்புறமேலு டேக் அடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஷோல்டர் அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஷோல்டர் ஜாயினிங், பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸையும் ஷோல்டர் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு தைச்சி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிசுறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இனி ஸ்லீவ் அட்டாச்சு தான். ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு குடஞ்சி வெட்டிட்டோம். ஸோ நீங்கள் என்ன அளந்து பார்த்து கரெக்டாக வச்சுட்டு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு தைச்சிங்கனாவே போதும். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கெலாம் தைக்க வேண்டாம். 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் போதும். ஃபுல்லாகவே தைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி 2 ஸ்லீவும் அட்டாச் பண்ணணும். கண்டிப்பாக 2 தையல் போடணும். கண்டிப்பாக ஃப்ரண்ட் பக்கத்தில் அந்த குடஞ்சி வெட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீஸ் வச்சு தான் அட்டாச் பண்ணணும். மாற்றி அட்டாச் பண்ணிட்டீங்கனாலும் கண்டிப்பாக ஸ்லீவு சுருக்கம் விழுகும், மேட்ச் ஆகாமல் இருக்கும். ஓகே, அடுத்தது கீழே வேஸ்ட்டு சர்க்கத்தை அளந்துக்கணும். ஓகேங்களா? வேஸ்ட்டு சர்க்கம் உங்களுக்கு எவ்வளோன்னு பாருங்கள். என்னோடது 6 1/2, அப்போ 6 1/2 இல்லை 6 1/4 என்ன அளவு வருதோ வேஸ்ட்டு சுற்றளவு அதை நீங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் பீஸ்லேயே சேம் அளவு ஃபோல்ட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டு சர்க்கம் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் சர்க்கம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஜாயின் பண்ணுறது தான். ஓகே, கரெக்டாக அந்த மார்க்கிங் பண்ண இடத்துல வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 3 தையல் போடுங்க. ஓகேவா? வேஸ்ட்டு சர்க்கத்தை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மார்க் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இல்லை, லைட்டாக லூஸ் இருக்கட்டும் அப்படின்ட்டிங்க விட்டுட்டிங்க அப்படின்னா கப் ஷேப் கரெக்டாக கிடைக்காது. ஓகேங்களா? வேஸ்ட் டைட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கப்பு நல்ல ஷேப்பும் கொடுக்கும். செஸ்ட் அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ 3 தையல் கம்பல்சரி போடணும். போட்டு பார்த்துட்டு கூட நமக்கு வேணும்னா லைட்டாக கிராஸ், இல்லை எனக்கு ஆம்கோல்ட்ட கொஞ்சம் டைட் வேணும், இல்லை கொஞ்சம் லூஸ் வேணும்னா கூட நம்ம பிரித்து தைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 3 தையல் கம்பல்சரி இருக்கணும். சைடில் எக்ஸ்ட்ரா 1 1/2 இன்ச்சஸ் இருக்கணும். ஓகேங்களா? 2 சைடும் அதே மெத்தடில் அடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்ட்ரெயிட் கட் பிரின்சஸ் ரெடி. ஓகேங்களா?
ரொம்ப ஈஸி தான். ஸ்டிச்சஸ் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் பார்த்து பொறுமையாக தைக்கணும். ஓகேங்களா?